அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் கூட்டணியை உறுதி செய்திருக்கும் நிலையில் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் நிலைதான் மிகவும் பரிதாபகரமாய் ஆகிவிட்டது. பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்தால் நான் அதிமுகவிலிருந்து விலகுவேன் என அந்த மாஜி அமைச்சர் அதாவது ஜெயக்குமார் அறிவித்தது போல செய்திகளை உருவாக்கி ஆளும் தரப்பு ஆன்லைன் டீம் பெரிதாக விளையாட பலரும் ஜெயக்குமாருக்கு ஃபோன் செய்து அப்படியா சார் என கேட்டு துக்கம் விசாரித்தார்களாம். இதில் நொந்து போன ஜெயக்குமார் இந்த கட்சியிலிருந்து ஒதுங்கி கொள்ளலாமா என்று கூட யோசித்தாராம். ஆனால் யாருக்கு என்ன மருந்து என்பதை தெளிவாக தெரிந்து வைத்திருக்கும் எடப்பாடி ஜெயக்குமாரின் மனக்கவலையை போக்குவது போல ஒரு மருந்தை கொடுத்து அமைதிப்படுத்தி விட்டாராம். சீமானுக்கும் நிர்மலா சீதாராமனுக்கும் இடையிலான சந்திப்பு நடந்ததே இல்லையோ, ஆனால் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்தது அப்பட்டமான உண்மை என்கிறார்கள். எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாவை சந்தித்த போது சீமான் கட்சி நமது கூட்டணிக்கு வந்தால்தான் வெற்றி சாத்தியப்படும் என கூறியிருக்கிறார். அதன் பிறகு சீமான் அவர்களிடம் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழுத்தம் தரப்பட்டதாம். சீமான் அவர்கள் பெடி கொடுக்க மறுத்தாலும் மறுபடியும் சந்திப்பும் பேச்சுவார்த்தையும் நடந்ததாம். ஒரு கட்டத்தில் சீமான் என்ன கேட்டாலும் செய்தி தர பாரதிய ஜனதா கட்சி தரப்பு தயாராக இருந்ததாம். அதன் பிறகு சீமான் அவர்கள் கூட்டணியை தேர்தல் நேரத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு வந்திருக்கிறாராம். அமைச்சர் பொன்முடியின் சர்ச்சை பேச்சு முற்றிலும் தவறு, ஆனால் நடவடிக்கையின் பின்புலமோ வேறு என்கிறார்கள். சம்பந்தப்பட்ட அமைச்சர் மீது பல காலமாகவே முதலமைச்சர் ஆதங்கத்தோடு தான் இருந்தாராம். சில மாதங்களுக்கு முன்பு துறை ரீதியான இறக்கம் செய்யப்பட்டதற்கு காரணமும் தனிப்பட்ட கோபம்தானாம். ஆனால் அதன் பிறகும் பொன்முடியின் தனிப்பட்ட பேச்சும் விமர்சனமும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கவனத்துக்கு சிலரால் கொண்டு சொல்லப்பட்டு கொண்டே இருந்ததாம். அவரும் எதை வைத்து கோபத்தை காட்டலாம் என பல நாள் காத்திருந்தாராம். அல்வா சாப்பிடுவது மாதிரி அமைந்து விட்டது பொன்முடியின் சர்ச்சையான இந்த பேச்சு. சட்டென தங்கை கனிமொழி மூலமாக ட்வீட் தட்ட சொல்லி முதன்மையானவர் சம்பந்தப்பட்ட அமைச்சரின் கட்சி பொறுப்பை பறித்துவிட்டாராம். பதறி ஓடி வந்த அமைச்சர் பொன்முடி முதலமைச்சரிடம் வருத்தம் தெரிவித்த போது அடுத்த தேர்தலில் சீட்டு இல்லை என்கிற அளவுக்கு கோபத்தை காட்டினாராம். அண்ணாமலை அவர்களுக்கு தன்னுடைய தலைவர் பதவியை பிடுங்கப் போகிறார்கள் என்று தெரிந்ததும் கூடுதலாக அந்த பதவியில் முக்குலத்தோர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர்தான் அமர வைக்கப்படப் போகிறார் என்ற செய்தியும் கேள்விப்பட்டதும் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்த தன்னுடைய ஆதரவாளரான கருப்பு முருகானந்தம் அவர்களை ரெக்கமெண்ட் செய்தாராம். இந்த விஷயம் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு கேள்விப்பட்டும் அவரும் டெல்லி ரூட்டில் பல முயற்சிகளை எடுத்தாராம். ஆனால் அவர் எடுத்த முயற்சிகள் அனைத்தும் தோல்வியில் முடியவே புதிதாக நியமிக்கப்பட்ட முக்குலத்து சமுதாயத்தை சேர்ந்த நயினார் நாகேந்திரன் அவர்களுக்கு கண்ணீருடன் கை குலுக்கி வாழ்த்து சொல்லிவிட்டு ஊருக்கு கிளம்பினாராம்.